எதுக்காக இந்த வீடியோ? உங்களுக்கு மொத்தமாவே ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லா வலி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்துல இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லா வலிக்குது, இடுப்புல இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லா கால் வலிக்குது, கால்ல மதமதப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, இந்த மாதிரி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்ல டைரக்டா இங்க வாங்க. உங்களை எந்த மெடிசன்ஸும் இல்லாமையும் ஆபரேஷன் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். தேங்க்யூ. ஹாய், நான் டாக்டர் ஜெயச்சந்திரன், சன் ஹாஸ்பிட்டல், மதுரை. பொதுவா நிறைய டிராவல் பண்றவங்களுக்கு கழுத்து வலி அதிகமா இருக்கும், பேக் பெயின் அதிகமா இருக்கும். யாரெல்லாம் அதிகமா டிராவல் பண்ணுவாங்க? நம்ம நினைப்போம் மெடிக்கல் ரெப்ஸ் நிறைய டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம். அவங்க மட்டும் கிடையாது. டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க மதுரையில ஃபேமிலி இருக்கும், திருச்சியில வேலை பார்ப்பாங்க. டெய்லி காலையில பஸ்ல போயிட்டு இல்ல ட்ரெயின்ல போயிட்டு நைட்டு திருப்பி வருவாங்க. அது மாதிரி டெய்லியுமே 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் டிராவல் பண்ற எவ்வளவோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற பேஷண்ட்டுமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு டெய்லியுமே டிராவல் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ அதனால கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பேஷண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க ஒரு டீச்சர், மதுரையில தான் வீடு, ஆனா சிவகங்கையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேயே சிவகங்கையிலே பெயின்னாலே இப்போ சிவகங்கையில ஸ்டே பண்ணிருக்காங்க. அவங்க பேஷண்ட் பேரு ஜாஸ்மின், வயசு 50 தான். அது சிவியரா நெக் பெயின், பேக் பெயின் பிளஸ் ஷோல்டர் பெயின், ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரி. ஸோ அவங்களால போர்டில் எழுத முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சிவியரா ஷோல்டர் பெயின். கொஞ்சம் லைட்டா நிமிர்ந்துட்டாலே அவங்களுக்கு தலை சுத்தல் வந்துடும். அப்படியே கிடினஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், வெட்டிகோன்னு சொல்லுவோம்ல, அந்த ப்ராப்ளம். பிளஸ் சிவியரான பேக் பெயின். சர்விக்கல்ல C4 C5 C5 C6 ரெண்டு லெவல்லையுமே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. L4 L5 L5 S1 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது. L4 L5 L5 S1 ரெண்டு லெவல்லையுமே ஒரு லிஸ்டிசிஸ் மாதிரியான, அதாவது எலும்பு ஒன்னு மேல ஒன்னு லேசா விலகின மாதிரியான சிச்சுவேஷன். மொத்தத்துல ரொம்ப வீக்கா இருந்தாங்க. இங்க வரும்பொழுது அவங்களே சொன்னாங்க, இதான் லாஸ்ட் சான்ஸ் சார், இங்கதான் ட்ரை பண்ண போறோம், இதுவும் இல்லைன்னா அப்படியே அமைதியா போயிட வேண்டியதான்ற மாதிரியான ஒரு வேலையை எழுதி கொடுக்குற நிலைமையில அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தான் இங்க ஜாயின் பண்ணாங்க. 10 days இருந்தாங்க. கம்ப்ளீட்டா சரியாயிட்டாங்க. அவங்களோட தலை சுத்தல் சுத்தமா இல்லாம போயிடுச்சு. கழுத்து வலி, ஷோல்டர் பெயின், பேக் பெயின் எல்லாமே சரியாயிடுச்சு. வரும்பொழுது அவங்க அவ்வளவு தூரம் தாங்கி நடந்து வந்தாங்க. இப்ப நல்லா நடக்கிறாங்க, ரொம்பவே நார்மல் ஆயிட்டாங்க. இத்தனைக்கு இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க வேற ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் நிறைய மெடிசன் சாப்பிட்டு 15 நாள் 20 நாள் அந்த மாதிரிலாம் தங்கி இருந்து பார்த்துட்டு தான் இங்க வந்தாங்க. பட் நம்ம சன் ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு ப்ராப்பரா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா நைட் 9 மணி வரைக்கும் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் ப்ரோட்டோகால்ஸ் மூலமா அட்வான்ஸ்டு எலக்ட்ரோதெரபி, மேனுவல் தெரப்பி, எக்ஸசைஸ் தெரப்பி மூலமா அவங்கள கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அவ்வளவு சிவியரா வந்தவங்க நான் ஒரு 90% மேல சரியாயிட்டே இப்ப நல்லா இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பண்ணாலே இனிமே ஃபுல்லாவே நார்மல் ஆயிருவேன்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கான்ஃபிடென்ட்டாவும் மாறிட்டாங்க. அவங்க ஃபேஸ்லயே அவ்வளவு தூரம் கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மொத்தமாவே ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா? எனக்கு கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் ஃபுல்லா வலி இருக்கு, கை வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்துல இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லா வலிக்குது, இடுப்புல இருந்து ஒரு பக்கம் ஃபுல்லா கால் வலிக்குது, கால்ல மதமதப்பு இருக்கு, எரிச்சல் இருக்கு, இந்த மாதிரி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் இல்ல எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்ல டைரக்டா இங்க வாங்க. உங்களை எந்த மெடிசன்ஸும் இல்லாமையும் ஆபரேஷன் இல்லாம இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாம கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அவங்க ரிவ்யூ வருது, பாருங்க. தேங்க்யூ. இது ஜாஸ்மின் அம்மாவோட எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட். அவங்களுக்கு சர்விக்கல் லெவல்லையும் சரி, சர்விக்கல் லெவல்லையும் அவங்களுக்கு நல்லாவே ப்ராப்ளம் இருந்தது. டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது சர்விக்கல் லெவல்ல. லம்பார் லெவல்லையுமே அவங்களுக்கு நல்லாவே டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, டிஸ்க் பல்ஜ் இருந்தது. ஓவரால் இந்த L4 L5 L5 S1 லெவல்ல அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா ப்ராப்ளம் இருந்தது. சர்விக்கல் லெவல்ல அவங்களுக்கு கழுத்து எலும்புகள்ல கொஞ்சம் தேய்மானமும் இருந்தது. அவங்களோட ரிப்போர்ட்டை பார்ப்போம். பேஷண்ட் பேரு ஜாஸ்மின், வயசு 49, 5/5/2025 அப்ப அவங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிருக்காங்க. சர்விக்கல் லெவல்ல அவங்களுக்கு நல்லாவே தசை பிடிப்பு இருக்குன்னு வந்திருக்கு. பிளஸ் ஆஸ்டியோபைட்ஸ், அதாவது கொஞ்சம் எலும்பு துகள்கள் மாதிரி தேய்மானத்தினால ஏற்பட்ட ஒரு மாற்றங்கள் C4 to C6 வரைக்கும் இருந்துக்குன்னு வந்திருக்கு. C4 C5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது. சேம் டைம் C5 C6 லெவல்ல நல்லாவே டிஸ்க் ப்ரொட்ரூஷனே இருந்தது. டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அவங்களுக்கு கழுத்துல இருந்து கைக்கு போற நரம்பு அழுத்திக்கிட்டு இருந்தது. அதுதான் அவங்களோட பெருசா அவங்களுக்கு பாதிப்பு கொடுத்தது. அவங்களோட இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதேதான். மசில் ஸ்பாசம் இருந்தது. C4 to C6 ப்ராப்ளம் இருந்தது. C4 C5 லெவல்ல டிஸ்க் பல்ஜ் இருந்தது. C5 C6 லெவல்ல சிவியராவே டிஸ்க் ப்ரொட்ரூஷன் இருந்தது. ஓவரால் ஸ்பைன் பார்த்தோம் அப்படின்னா கிரேட் 1 ஆன்டீரியர் சப்லுக்சேஷன் ஆஃப் L4 over L5 அண்ட் L5 over S1. இதை தான் நான் பிக்சர்ல காமிச்சுன்னு சொன்னேன். அவங்களுக்கு L4 L5 L5 S1 இந்த ரெண்டு லெவல்லையுமே அவங்களுக்கு சிவியராவே கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் L4 L5 அண்ட் L5 S1 லெவல்லையுமே இருந்தது. அது கொஞ்சம் தேய்மானமும் இருந்தது. இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்ப அழுத்திக்கிட்டு இருந்தது. இதனாலதான் அவங்க மொத்தமாவே நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டா நல்லா சரியாயிட்டாங்க.
இதோட சேர்த்து அவங்களுக்கு அடுத்த மெயினான ப்ராப்ளம் என்ன இருந்தது அப்படின்னா, ஷோல்டர்ல அவங்களுக்கு ரொட்டேட்டார் கஃப் இன்ஜுரி இருந்தது. அதாவது ரொட்டேட்டார் கஃப்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு லேசான ஒரு டியர் இருந்தது, ஒரு லிகமெண்ட் டியர் இருந்தது. அதனால அவங்களுக்கு வந்து சிவியரா வந்து ஷோல்டர் பெயின் இருந்தது. இங்க அவங்களுக்கு ஸ்பைனை எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி ஷோல்டர்ல அந்த லிகமெண்ட் டியருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம். இப்ப அவங்க நல்ல நார்மலா நடக்கிறாங்க. ஷோல்டர் பெயின், நெக் பெயின் எல்லாமே சரியாயிடுச்சு. இங்க வந்தப்ப பயத்தோட சேர்த்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆயிட்டாங்க, வீக் ஆகி டிப்ரெஷன்ல ஆயிட்டாங்க அவங்க. ஏன்னா நெக் பெயின் இவ்வளவு ரொம்ப நாளா இருக்கு, ஷோல்டர் பெயின் இருக்கு, பேக் பெயின் இருக்குன்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. இப்ப கம்ப்ளீட்டா நல்லா நார்மல் ஆகி ஹாப்பியா நடந்து போயிட்டாங்க. தேங்க்யூ. என்னோட பேரு ஜாஸ்மின். 23 இயர்ஸா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். ஒரு 17 இயர்ஸா டிராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். 2 and fro 2 hours ஒரு நாளைக்கு டிராவல் பண்ணணும். அந்த மாதிரி போயிட்டு வந்ததுல வந்து எனக்கு L3 L4 C3 C4 எல்லாம் தேஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர் வந்து சொன்னாங்க. அதனால நீங்க அங்கேயே ஸ்டே பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் ஒர்க் பண்ற ஊர்லயே வந்து ஸ்டே பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு வந்து இந்த பெயின் எல்லாம் வந்து குறையவே இல்லை. பெயின் எல்லாம் கூடிட்டே தான் இருந்தது. 19ல ஒரு தடவை இது ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதுவும் சரியாகல. அதுக்கப்புறம் 22லயும் இன்னொரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். அதுவும் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு வந்து சரியாகல. திரும்ப இப்ப 25ல வந்து மே மாசம் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனோம். அங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் 15 days அங்க ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமும் எனக்கு வந்து சரியாகல. எங்க சொந்தக்காரங்க டாக்டர் வந்து சொன்னாங்க ஆர்த்தோட்ட காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால மதுரையில ஃபேமஸான ஆர்த்தோ டாக்டர்டையும் போய் காமிச்சோம். அவங்களும் ஒன்னும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு ஒரு பிசியோதெரபி எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஆனாலும் அந்த பெயின் வந்து குறையவே இல்லை. சரி நியூரோ டாக்டர்கிட்ட காமிச்சா அந்த பெயின் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நியூரோ டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம். அவங்க வந்து நிறைய மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அந்த பெயின் வந்து எனக்கு இன்னும் குறையவே இல்லை. அப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு ரொட்டேட்டர் கஃப்க்கே வந்து ஃபாரின்ல எல்லாம் 120க்கு மேல எக்ஸசைஸ் வச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் சொல்லி தரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேடிட்டே இருந்தாங்க. அப்பதான் இந்த ஹாஸ்பிட்டல் சன் பிசியோன் மதுரையில இருக்கு. அதனால நம்ம வந்து கடைசி முயற்சி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இங்க வந்து இப்ப 10 days ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெய்லி காலையில 9 to ஈவினிங் 8:30 வரைக்கும் கொடுப்பாங்க. இப்ப நல்லாவே எனக்கு வந்து பெயின் குறைஞ்சிருக்கு. 90% மேலே குறைஞ்சிருச்சு. இப்ப வந்து நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இன்னும் நிறைய ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 90% மேலே எனக்கு வந்து கியூர் ஆயிட்டனால சன் மருத்துவமனைக்கு நன்றி.